அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆட்டோகேடில் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுறதுல ரெண்டு டைமென்ஷன், அதாவது ஒரே டயக்ராமில் ஒரு அவுட்புட்டில் ரெண்டு டைமென்ஷன்ஸ் எப்படி நம்ம காட்டலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே டைமென்ஷன்ஸில் உங்களுக்கு 2 யூனிட் செட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த பர்டிகுலர் டைமென்ஷன் மார்க்கிங்கில் ஏரோ ஹெட் சேஞ்சஸ், டைமென்ஷன் ஹெட் சேஞ்சஸ் அண்டு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் சேஞ்சஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதில் டெக்ஸ்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக யூனிட் ஷோ ஆகலாம், அது பர்டிகுலர் ட்ராயிங் யூனிட்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஓகேங்களா. அதோட டெக்ஸ்ட் ஹைட் சேஞ்சஸ்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதே அகைன் டைமென்ஷனில் போக போகிறோம். ஸோ இதை வந்து ரெண்டு மெத்தட்ஸில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கமெண்ட் மூலிமா பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷன் டி என்டர், ஸோ அகைன் மாடிஃபை, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இதில் வந்து லைன் சேஞ்சஸ், கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே சிம்பிள், ஏரோடோட சிம்பிள் வந்து மாற்றிருப்போம், அதோட ஹைட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அதில் டெக்ஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட் வந்து மாற்றிருப்போம், ஓகேங்களா. வேணும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட கலர் கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் கலரிங் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதோட வரும் டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் அனோட்டேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஏரியல், ஃபாண்டட், டைம்ஸ் நியூ ரோமன், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைமரி யூனிட்ஸ் வந்து பார்த்துருப்போம், ஆமாம் தானே. ஸோ ப்ரைமரி யூனிட்ஸில் நம்ம இன்ஜினியரிங்கில் 0 feet 0 inches வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. சரி, இப்போ ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ்ன்றது தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் போங்க. இதில் டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் காட்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே ப்ரிவியூவில் உங்களுக்கு 2 டைமென்ஷன் காட்டும். ஒன்று ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எம்எம். இது எப்படி நான் எம்எம் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளையிங் ஃபார் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் யூனிட், அதாவது ப்ரைமரி யூனிட்ஸில் இன்ஜினியரிங் இன்ச்சஸ், 1 இன்ச்சஸ்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 inches = 25.4 mm. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் வந்து நம்மளுக்கு எம்எம்மில் இருக்குது, ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து எம்எம்மில் வேண்டாம், எனக்கு சென்டிமீட்டரில் வேண்டும்னு நினச்சிங்கன்னா இது 2.54 மாற்றிக்குவோங்க, ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து எம்எம்லேயே வேண்டாம், எனக்கு மீட்டரில் வேணும்னு நினச்சிங்கன்னா /100 தானே. ஸோ 0.254, ஓகேங்களா. 25.4 mm / 1000 அப்படின்னு போடுங்க, ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரணும் வந்து 0.0254 உங்களுக்கு வந்து மீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடில் மீட்டர் காட்டும், ஓகே. நம்மளுக்கு வந்து 1 மீட்டர்ன்றது கிட்டத்தட்ட 3.28 ஃபீட், ஆமாம் தானே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 11 ஃபீட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 33 ஃபீட் பக்கம் வரணும். அப்போ இங்கே கரெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன இருக்குன்னா மீட்டரில் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மறுபடியும் என்ன சொல்கிறேன், மீட்டருக்கு வந்து 0.0254 எப்போனா நம்ம ப்ரைமரி யூனிட்ஸ் இன்ச்சஸில் இருக்கும் போது, ஓகே. இன்ஜினியரிங் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், அதில் நம்ம வந்து யூனிட்டில் வந்து இன்ச்சஸ் வந்து செட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து அதே மல்டிப்ளையிங் யூனிட்ஸில் 2.54 பார்த்தீங்கன்னா வந்து சென்டிமீட்டர், அதே வந்து 25.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்எம்மில் வந்து இங்கே கிடைக்கும், ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணோம், மீட்டரில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ டெசிமல் எனக்கு ப்ரிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.0 இருந்தால் மட்டும் போதும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், அதாவது வந்து டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி, ஓகேங்களா. எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நான் வந்து இது மீட்டர் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்மால் எம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் மீட்டர்ன்றது மென்ஷன் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன 0 இருக்குல்ல, அதை வந்து சப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த 0 சப்ரேஷன் முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா அந்த ஜீரோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 மீட்டர்னு இருக்குது. இன்கேஸ் நான் ட்ரைலிங் எடுத்துகிட்டு பண்ணேன்னா உங்களுக்கு 2.0 இருக்கும், ஓகேங்களா. பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, ஓகேங்களா. ஸோ அதே போல் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, நம்மளோட ப்ரைமரி யூனிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் த ப்ரைமரி வேல்யூஸ்னால் இது இங்கே வரும், இல்லை பிலோ ப்ரைமரி வேல்யூஸ்னால் கீழே வரும், ஓகேங்களா. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆஃப்டர் ப்ரைமரி வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே, தென் செட் கரண்ட், தென் க்ளோஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 57 feet 11 inches, அது 11.7 மீட்டரில் வரும். ஸோ அதே போல் இந்த ரேடியஸும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஓகே. எல்லாமே யூனிட் வந்து மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட மெயின் யூனிட், ஸோ யூனிட்டை நான் என்ன பண்ணுறேன்னா டெசிமலுக்கு மாற்றுறேன், ஓகே. டெசிமல் கொடுத்துட்டு ப்ரிசிஷன் 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணோம்னா டைமென்ஷன், ஓகேங்களா. ஸோ டி என்டர் கொடுத்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் போய்ட்டு மாடிஃபைல போய்ட்டு, ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு ப்ரைமரி யூனிட்ஸ் வந்து என்னது டெசிமல் தானே. ஸோ டெசிமல் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா இன்ஜினியரிங் கொடுக்குறோம், ஓகே. ஸோ இன்ஜினியரிங் கொடுக்குறோம், இங்கே பாருங்கள். ஸோ டெசிமலில் நம்மளுக்கு வந்து இது வந்து 68, ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளையிங் ஆல்டர்னேட்ஸ் மாறும், ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ரைமரி யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். ஸோ ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெசிமல் ப்ரைமரி யூனிட்ஸில் மில்லிமீட்டர்னு மாற்ற மறந்துட்டேன். ஸோ மாற்றிக்கோங்க.
ஸோ டி என்டர் கொடுங்க. இப்போ மாடிஃபை போங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிரைமரி யூனிட்ஸை டெசிமலில் எம்எம்ன்றது செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஆல்டர்னேட் யூனிட் நம்ம செட் பண்ணணும். இன்ஜினியரிங் செட் பண்ணியிருக்கேன், பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிப்ளைங் வந்து மாறும். ஓகேங்களா, இப்போ ஒரு எம்எம்ன்றது நம்மளுக்கு எத்தனை இன்ச்? ஒரு இன்ச்சுக்கு நம்மளுக்கு 25.4 mm. ஆமாம் தானே? அப்போ இங்கே 25 mm வந்தால் தான் நம்மளுக்கு இங்கே ஒரு இன்ச் காட்டணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதோட கால்குலேஷன், மேத்தமெட்டிக் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/25.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.0393. ஆமாம் தானே? அதாவது ஒரு எம்எம்னா நம்மளுக்கு 0.0393 வந்து உங்களுக்கு இன்ச்சஸில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 0.039. ஓகேங்களா, 39. ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இது வந்து நான் என்னென்னா எஃப்டின்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஃபீட்டு தானே? ஸோ கொடுத்துக்கிறேன். இன்ச்சஸ், ஓகே சாரி, இன்ச்சஸ். ஓகே, கொடுத்துட்டு ஓகே செட் கரண்ட் க்ளோஸ். ஓகே, இங்கே பாருங்கள் 2 feet 6 inches வந்துருச்சுங்களா. 768 mmன்றது நமக்கு 2 feet 6 inches. இது வேணால் நம்ம வந்து பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 768 செக் பண்ணிக்குவோம். ஸோ டிவைடட் பை நம்மளுக்கு ஒரு இன்ச்சுன்றது 25.4. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 30.23 இன்ச்சஸில் இருக்குது. இது மறுபடியும் அகைன் டிவைடட் பை 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இருக்கா. ஸோ 2.5 feet. அப்போ 2 feet 0.5 feetனா நம்மளுக்கு 6 inches. அப்போ 2 feet 6 inchன்றது கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் யூனிட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரி யூனிட்ஸ் ஃபீட்டில் வச்சுட்டு ஆல்டர்னேட் யூனிட் எம்எம்மில் வச்சோம். ஸோ அடுத்த இதில் பார்த்திங்கன்னா வந்து எம்எம்மில் வந்து ப்ரைமரி வச்சுட்டு ஆல்டர்னேட் யூனிட்டில் ஃபீட்டு வந்து வச்சிட்டோம். இதில் வந்து மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தான் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கமெண்ட்ஸில் தெரியணும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணப்படும். இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பிள்ளை பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.